இப்ப 2026ல கூட்டணி பத்தி உங்க கருத்து என்ன? ரொம்ப பாத்தீங்கன்னாக்கா பிஜேபியில இருக்கக்கூடிய அனைவரும் என்ன சொல்றாங்கன்னா, புதுசா அண்ணாமலைக்கு பதிலா இன்னொருத்தர் வந்திருக்காரு இல்லையா? ஆமா, மைனார் நாகேந்திரன். அவர் வந்திருக்காரு இல்லையா? அவர் வந்தோடனே சொல்றாரு 2026ல நாங்க தான் ஜெயிக்க போறோம், அதிக இடத்துல நாங்க தான் வெற்றின்றதை உறுதி செய்யப்படும்ன்றாங்க. இல்ல, அவங்க ஆசையா நம்ம ஏன் கெடுக்கணும்? அவங்க சொல்லிக்கிறாங்க, அதனாலேயே வந்துட முடியுமா? அதான் கேக்குறேன். மக்களுடைய பார்வைக்கு அவர் பேரே யாருக்கும் தெரியல. பேரு தெரியும், யாரு அவரு என்ன கதையெல்லாம் வந்து தெரியாதவங்களுக்கு, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கோ இல்ல கொஞ்சம் விவரமானவங்களுக்கு எல்லாம் தெரியும் மைனார் நாகேந்திரன் யாரு, அவங்க அப்பா யாரு, அவங்க எவ்வளவு பெரிய சாராய அதிபர்கள் அப்படின்றது தெரியும். தெரியாமலாம் இல்ல, தெரிஞ்சு. பிஜேபி அண்ணாமலை அவரு அந்த அளவுக்கு பிரபலமா. ஆமா 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 அண்ணாமலை போல ஒரு பொய் இன்னும் சொல்லல. அது மேல வந்து டெய்லி ஒரு பொய் ஒரு இதெல்லாம் சொன்னாக்க இவரும் பிரபலம் ஆயிடுவாரு. அப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் பொய் சொல்லிட்டு இருக்காருன்றீங்க. நிறைய 20,000 புஸ்தகம் படிச்சேன்னாரு, லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்து சாட்டையில அடிச்சுக்கிறான், செருப்பு போட மாட்டேன்னு சொல்றதுலாம் என்ன? இதெல்லாம் இது இல்லையா? ஒரு கேலி கூத்தா இருக்குதுல்ல, அதுதான். ஓகேண்ணா, இப்ப அண்ணாமலை பற்றி உங்க கருத்து என்னண்ணா? ஏன் அதனால மாத்தினாங்க? யாரு, அண்ணாமலையா? அண்ணாமலைக்கும் இங்கதான் லடாய் ஆயிடுதுல்ல, இபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கும். அண்ணாமலை தான் சொன்னாரு இபிஎஸ் தற்கொலைன்றாரு, அண்ணாமலை ஒன்னும் தெரியாதுன்றாரு இவரு. இப்படினால அதனால கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு இதுவாயிடுது. அதனால அவங்க வந்து இல்ல மேல இருந்து வேற கொஞ்சம் பாத்தீங்கன்னா இதுல கேஸ்ட் இதுவும் இருக்குது. இது உள்ள அப்படியே மாறி மாறி வந்தாங்க. தலித் கொடுத்தாங்க, ஒரு வன்னியருக்கும் கொடுத்தாங்க, கொங்கு. இப்ப அப்படியே நடுவில் பாத்தீங்கன்னா பிராமணம் ஆதிக்க சாதியை சார்ந்தவர்களும் அங்க இருந்தாங்க. இப்போ வந்து தேவர் கம்யூனிட்டில இருந்து யாரும் அதுல பிஜேபியில வந்து தமிழ்நாடு லீடரா வரல. இப்போ அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இல்ல, பிஜேபி முன்னோட முதல்ல வளரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அண்ணாமலை இல்ல, இப்ப முன்னுமே வளரும்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை இருந்து இப்ப வளர்ந்ததா? ஆமா, பேச பொருளா இருந்தது இல்ல, பேசு பொருளா இருக்கதானே செய்யும். ஏன்னா சும்மா ஒரே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா பேசு பொருளா இருப்பாங்க. ஒன்னே இல்ல, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிச்சா நாடு ஃபுல்லா பேசப்பட்டது. எதுக்காக? மரத்தை வெட்டிக்கிட்டே இருந்தாங்க, ரோடோட சண்டை போட்டாங்க, ரவுடியத்தை வளர்த்தாங்க, அவங்க மக்களை படிக்க விடாம செஞ்சுட்டாங்க. அவங்க எல்லாம் என்ன கேட்டா நான் அதை தான் சொல்லுவேன். அவங்கள படிக்க வச்சிருந்தா நேரம் அவங்க ஒரு நல்ல இதுக்கு வந்திருப்பாங்க. அந்த சமுதாய மக்களை படிக்க வைக்காம படிக்க வைக்கல. இப்ப கூட சொல்றாங்க அதை செஞ்சிடலாமா, இதை வேற அதெல்லாம் வேணாம், மக்களை படிடா, என் மக்களை என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவனை படிக்க வைக்கிறேன்னு சொல்றவன் தான் சரியான அரசியல்வாதி. இப்போ அது போலதான் இவங்க வந்திருக்காரு மைனார் நாகேந்திரன். இன்னும் வரும் காலங்கள்ல தான் அவர் என்ன செய்யறாருன்றது தெரியும். ஒட்டுமொத்தமான மக்கள் தீர்ப்பு தான் எல்லாத்துக்கும். ஒட்டுமொத்தமா ஆமா. 2026 யார் தான் வெற்றி பெறுவாங்க? ஏஎம்கே தான் வெற்றி பெறுவான். மாற்று அரசியல் சொல்லிக்கிட்டு சில பேர் வராங்க இல்லையா? விஜய் அண்ணனா இருக்கட்டும், சீமான் அண்ணா இருக்கட்டும், அவங்களாம் வெற்றி பெற முடியாதா? கஷ்டம்.